ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 99. உயிர் விட்டிருந்த அருணாவை கண்டு பதறினார் நடராஜன். ஏய், கொன்னுட்டடி. செத்தா செத்து தொலையட்டும் என்றார் ரத்தினம். அந்த அளவிற்கு காழ்ப்புணர்ச்சி மனதில் தேங்கி இருந்தது. விளையாடாதடி, போலீஸ் கேஸுன்னு ஆகும். அவளே எங்கேயாவது விழுந்து செத்துட்டான்னு சொல்லிடுவோம், அலட்சியமாக கூறினார். ஐயோ, போலீஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. நீ வேற அவளை அடிச்சு வச்சிருக்க. சும்மா இருடினா கேட்குறியா நீ? முதல்ல உன் மகன் வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? வரும்போதே பொண்டாட்டியை தானே தேடிக்கிட்டு வருவான். சும்மா இருங்க, யோசிக்கிறேன் என்று விட்டு அதன் பிறகு அவர்கள் அரங்கேற்றிய நாடகம் எல்லாம் கொடுமையின் உச்சம். அருணாவை ஒரு கோணிப்பையில் போட்டு கட்டி பின்பக்கம் இருந்த ஸ்டோர் ரூமில் போட்டு வைத்தார்கள். ரத்தம் வழிந்திருந்த இடத்தை எல்லாம் சுத்தம் செய்தார்கள். அருணாவின் கையெழுத்தை வைத்து அதேபோல் கடிதம் தயாரித்தார்கள். மகன் வந்ததும் அதை காட்டி ஒப்பாரி வைத்தார்கள். அவரும் பதறி வேகமாக கபிலன் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று பார்க்க அது பூட்டு போடப்பட்டு இருந்தது. தெருவாசிகளில் 2-3 பேர் அருணா மதியம் கபிலனின் வீட்டிற்கு சென்றதை பார்த்ததாக சொன்னார்கள். அருணாவின் துரதிர்ஷ்டம், அவள் திரும்பி வந்ததை யாரும் கவனிக்கவில்லை. இடிந்து போய் அமர்ந்து விட்டார் கிருஷ்ணராஜ். அதற்குள் ரத்தினம் வேண்டுமென்றே அருணாவை பற்றி விசாரிக்கும் சாக்கில் அவர் ஓடிப்போய் விட்டதாக விஷயத்தை பரப்பிவிட்டார். இதனால் எல்லோரும் கிருஷ்ணராஜை அக்கறை என்னும் பேரில் கேலிகளை தொடங்கிவிட அறைக்குள் சென்று அடைந்து கொண்டார். பள்ளி விட்டு வந்த தளிரும் அம்மாவை கேட்டு கேட்டு அழுது கூடத்தின் ஒரு மூலையிலேயே சுருண்டு படுத்து உறங்கிவிட இவர்கள் இருவருக்கும் வசதியாகி போனது. நள்ளிரவில் யாரும் அறியாமல் கட்டி வைத்திருந்த மூட்டையை தூக்கிச் சென்று தங்கள் செங்கல் சோலையில் வைத்து அருணாவை எரித்து விட்டார்கள். அட பாவிங்களா, ஏன்பா இப்படி பண்ணீங்க? ஏன் 2 பேரும் இப்படி பண்ணீங்க? ஆக்ரோஷமாக அவரிடம் பாய்ந்தார் கிருஷ்ணராஜ். அவரை பிடித்து நிறுத்தினான் செல்வம். நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? சி என்றான் அவன். தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டு அழுதார் கிருஷ்ணராஜ். அவ என்னையா பண்ணா அவங்கள? ஒரு பொண்ணு தான் ஆசைப்பட்டு செய்கிறது இவ்வளோ தப்பா? அவளை பொண்ணு பார்க்க போகும்போதே இதை மட்டும்தானே கேட்டா. அதுவே இப்படி யமனாகிடுச்சு அவளுக்கு. அத்தனை வருஷத்தில் நகை நட்டு வேணும், புடவை வேணும்னு என்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருக்காளா? இல்லை வீட்டு வேலை செய்கிறதுல தான் குறை வச்சாளா? அப்படியும் அவளை ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டு தானே இருந்தீங்க. தனி கொடுத்தனம் கூட்டிகிட்டு போகவான்னு கூட நான் கேட்டேனே. வேணாம் வேணாம், பெற்றவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரித்த பாவம் எனக்கு வேண்டாம்னு சொன்னாலே, அதுதான் அவளுக்கு பாவத்தை பண்ணிட்டீங்களா? என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் என் கூட இருக்க போகிறது நீங்கள் தானே. உங்கள் பேச்சை மட்டும்தான் நான் கணக்கில் எடுத்துக்குவேன்னு சொன்னாலே, கடைசியாக அவள் முகத்தை கூட பார்க்க முடியாதபடி பண்ணிட்டீங்களே. தாங்க முடியாமல் அவரை மீண்டும் அடிக்க சென்றார். விடுங்க மாமா, அவர் இருக்க போகிறதே இன்னும் சில மணி நேரம்தான். அதுக்குள்ளே நீங்கள் அவரை கொன்று கொலகாரனாக வேண்டாம். அவரை தடுத்து அமைதிப்படுத்தி அமர வைத்தான் செல்வம். யாருக்கு அழைத்த விஷயத்தை சொல்வது என்று யோசித்து கொண்டிருக்கையில் மலர் அழைத்தாள். அவளிடம் இதை சொல்ல பயந்தவன் அவள் அழைப்பை துண்டித்துவிட்டு சண்முகத்தை அழைத்து அவருக்கும் அமுதாவுக்கும் விவரம் கூறினான். மலர்கிட்ட பார்த்து பக்குவமாக சொல்லுங்க, வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கா. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன் என்றார் அமுதா. செந்தில்கிட்டையும் தளிர்கிட்டையும் விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் தளிரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க சித்தி, அந்த புள்ள பாவம். புரியுது செல்வம், நாங்கள் எல்லாருமே பார்த்துக்கிறோம். நீ அங்கே என்ன வேலையோ பாரு. சரி சித்தி. சிறிது நேரத்தில் மலரிடம் இருந்த அழைப்பு வந்தது. கிருஷ்ணராஜிடம் பேச வேண்டும் என்றாள். வேண்டாண்டி, பாவம். நீ முதல்ல கொடு மாமா. ஃபோனை அவரிடம் நீட்டினான். நான் மலர் பேசுகிறேன். என்ன சார், ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களோ? எதுக்கு இவ்வளோ வருத்தம்? அதான் உங்கள் அப்பா அம்மா அவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாங்களே. ரொம்ப கிரேட் இல்லை அவங்க? என்ன இருந்தாலும் உங்களை விட அவங்க மேல்தான். நீங்கள் தான் உண்மையிலேயே மோசமான தகப்பன். பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு பொண்ணோட சந்தோஷத்தை கொன்ன அரக்கன். அன்னைக்கே நீங்கள் உங்கள் மனைவியை சந்தேகப்படாமல் இருந்திருந்தா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்க உயிர் திரும்ப வந்திருக்காது தான். ஆனால் கெட்டுப்போன அவங்க பேர், அதை தடுத்திருக்கலாம் இல்லை? இதனால் ஓடுகாலி பொண்ணுன்னு தளிரோட பேர் மாறினதை தடுத்திருக்கலாம் இல்லை? அவள் இழந்த சின்ன வயசு வாழ்க்கையை இப்போ உங்களால் திருப்பி தர முடியுமா? அவள் பட்ட கஷ்டத்தில் 10% கூட உங்களுக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான். அப்படியே அவங்க அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல அப்பான்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவளை கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போய் அவளை பத்திரமா வளர்த்துருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களை மட்டும் சேவ் பண்ணிக்கிட்ட சுயநலவாதி சார் நீங்கள். சொல்லப்போனால் உங்களை பெற்றவங்களை விட மோசமான பெற்றவர் நீங்கள். தளிரிழந்த சந்தோஷத்தில் ஒன்றாச்சும் உங்களால் திருப்பி தர முடியுமா? கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த பாவம் பண்ணி. அவங்க நல்லா தானே இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பாவத்தை விட அதிகமான பாவத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு
அவங்களோடதையும் சேர்த்து உங்கள் தலையில் ஏற்றி வச்சிருக்காரு கடவுள். நீங்கள் நல்லா அனுபவிப்பீங்க சார், அனுபவிப்பீங்க. ஆக்ரோஷமாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவள் தன் கையை பிடித்து கொண்டு ஆதரவாக அருகில் அமர்ந்திருந்த தங்கமணியின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். அவள் போனை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு அவள் தலை கோதி அமைதிப்படுத்தினார் அவர். கண்கள் மூடி தன்னை சமன் செய்து கொண்டிருந்தாள். தளிரின் அறையில் இருந்து அவளுடைய அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்க தங்கமணியின் புடவையை இறுக்கி பிடித்து கொண்டாள். அடுத்த 1 மணி நேரத்திலேயே நடராஜனின் உயிர் பிரிந்தது. அவர் உடலை தானத்திற்கு கொடுத்து விட்டார் கிருஷ்ணராஜ். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து வீட்டிற்கு வந்தார்கள். உறவுக்காரர்கள், அக்கம் பக்கத்தவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள். அருணாவை பற்றி அதுவரை தவறாக பேசிய வாயெல்லாம் பாவம் என்று பரிதாபப்பட்டது. அவ்வளவுதான் இந்த உலகம் என்று வெறுத்து போனார். மலர் பேசியவை எல்லாம் காதில் ஓட தன்னையே மொத்தமாக வெறுத்தார். இதே வீட்டில் அருணாவிற்கு நடந்த கொடுமைகளும் தளிர் கவனிப்பாரின்றி கிடந்த கோலமும் மனக்கண் முன் வந்து போனது. அறைக்குள் சென்று முடங்கியவர் நிகழ்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது தற்கொலைக்கு முயன்றார். அவர் மேல் சந்தேகம் கொண்டு கண்காணித்து கொண்டே இருந்த செல்வம் அதனை தடுத்து விட்டான். முல்லை அழுது கொண்டு நின்றிருந்தார். என்ன மாமா பண்ணுறீங்க? உங்களை நம்பி இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. அந்த மனைவியை தான் விட்டுட்டீங்க. இவங்களையும் கஷ்டப்படுத்த போறீங்களா? தளிருக்குத்தான் எதுவுமே செய்யலை. கணேஷையும் அப்படியே விட போறீங்களா? இப்பொழுது நிமிர்ந்து பார்க்க கணேஷ் அவரிடம் வந்தான். அவர் கையை பிடித்தான். அழுகை வற்றி எங்கேயோ வெறித்தார். அக்காவுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லாமல் ஆக்க போறீங்களாப்பா? அவன் கேள்வியில் செருப்பால் அடித்ததை போல் உணர்ந்தார். அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க மாமா. சின்ன பையன், அவனுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல இல்லை? இதுக்கு மேலேயும் தளிருக்கு செய்ய வேண்டிய கடமையை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் செல்வம் அழுத்தமாக. மகனை இழுத்து அணைத்து கொண்டவர் மெல்ல அதிலிருந்து வெளியில் வர முயற்சித்தார். சில நாட்களுக்கு பிறகு கிருஷ்ணராஜ், முல்லை மற்றும் கணேஷோடு தளிரை காண வந்தார். வீட்டினர் அவர்களை வரவேற்று உபசரித்தார்கள். பின்கட்டிலிருந்து வந்த தளிர் ஓடிச் சென்று அவளை கட்டிக்கொண்டான் கணேஷ். டேய் வா வா, வர்றதா சொல்லவே இல்லை என்றபடியே வந்தவள் மற்ற இருவரையும் கண்டு திகைத்தாள். பின் தன்னை சுதாரித்து கொண்டு வாங்க சித்தி என்றாள். அவள் பார்வை தந்தையிடம் திரும்பவே இல்லை. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தளிரு என்றார் முல்லை. சொல்லுங்க சித்தி. அவர் அருகில் சென்று அமர்ந்தாள். அவள் உள்ளங்கையை பிடித்து கொண்டார். உன்னை ரொம்ப வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்னை மன்னிச்சிடு தளிரு. உங்கள் அம்மா மேலே இருந்த கோபம் உன் மேலே திரும்பிடுச்சு. என்கிட்ட ஒட்டாமலேயே வாழற உங்கள் அப்பாவால் வந்த கோபம் அது. இன்னும் இவர் மறக்க முடியாமல் தவிக்கிறாரு. ஆனால் இவரை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை என்ற ஆதங்கம். அதெல்லாம் தான் உன்கிட்ட கோபத்தை காட்ட வச்சிருச்சு. அது தப்பு தான். அதான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தேன். பரவாயில்ல விடுங்க சித்தி. எனக்கு உங்கள் மேலே அவ்வளவு வருத்தம் எல்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ சித்தி கொடுமையை எதிர்பார்த்து தான் வந்தேன். ஆனால் நான் நினச்ச அளவுக்கு நீங்கள் மோசமெல்லாம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் பண்ணது மிகையாக தெரியலாம். ஆனால் நான் அனுபவித்த கொடுமைக்கெல்லாம் என்று விட்டு தன் தந்தையை ஒரு பார்வை பார்த்து விட்டு மீண்டும் முல்லையிடம் தொடர்ந்தாள். நீங்கள் பேசினதெல்லாம் ரொம்ப சின்னது. அதெல்லாம் பெருசாக என்னை பாதித்ததே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க என்றாள் இயல்பான புன்னகையோடு. தளிர், கிருஷ்ணராஜ் அழைக்க அவரிடம் பார்வையை மாற்றினாள். அவர் அவளை ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்க சின்னதாக புன்னகைத்தாள் தளிர். என்னப்பா இவ்வளோ நேரம் என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த முகத்தை பார்க்க பிடிச்சிருக்கு போல. அவர் விழிகள் நீரால் நிறைந்தன. அவள் கேட்பது சரிதானே, என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனா இப்போ உங்கள் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு வெறுப்பாக இருக்கு. அவள் வார்த்தைகள் அவரை சாட்டை அடியாக தாக்க தன் கண்களை இறுக மூடிக்கொண்டார். தேங்கியிருந்த கண்ணீர் அவர் கன்னங்களில் வழிந்தன. தளிர், செல்வம் ஏதோ சொல்ல வர மலர் அவன் கையை பிடித்து தடுத்தாள். செல்வத்தை பார்த்தாள் தளிர். என்ன மாமா சொல்ல போறீங்க? உங்கள் தம்பிக்கு என்னை கட்டிக்க சொல்லி இவர் வந்து கேட்டாரு. அதனால தான் கல்யாணத்தை முடித்தேன். அதுதானே? ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டீங்க மாமா. காது புளிச்சிடுச்சு. அதுக்காக நான் இவரை ஏற்றுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? எல்லாம் பண்ணாலும் என்னை ஒதுக்கிதானே வச்சிருந்தாரு. தன்னோட பையனை அவன் ஆசைப்படுறான்னு யாருக்கும் தெரியாமல் நம்மக்கிட்ட அனுப்பி வச்சாரே. நான் ஆசைப்படுவேன்னு ஒரு தடவையாச்சும் யாருக்கும் தெரியாமல் என்னை வந்து பார்த்துருக்கலாமே. ஏன் செய்யலை? அவ்வளவு வெறுப்பு இந்த என் அம்மாவோட உருவத்து மேலே. தன் முகத்தை காட்டி கூறினாள். என் அம்மாவோட காதலுக்கு தகுதியே இல்லாதவர் மாமா இவர், விரக்தியாக கூறினாள்.
உங்கள் பாட்டி உங்கள் அம்மாவை பெற்றவங்க, அவங்களே நம்பிட்டாங்க தானே. என் பொண்ணு அப்படி இல்லைன்னு அவங்க சண்டை போடலையே. பெற்றவங்களே அப்படி இருந்தப்போ இவரை மட்டும் தப்பு சொல்கிறது நியாயம் இல்லையே தளிரு. மெல்லிய குரலில் வருத்தத்தோடு கேட்டார் முல்லை. எல்லாருக்கும் அவங்கவங்க நியாயம் சித்தி, எனக்கு ஏன் நியாயம், அவ்வளவுதான். அம்மாவை வச்சு தான் அப்பவும் என்னை எல்லாரும் வெறுத்தீங்க, இப்போவும் அவங்கள வச்சு தான் என்னை நெருங்கணும்னு நினைக்கிறீங்க. நான் நல்ல பொண்ணா தப்பான பொண்ணா இல்லையா, இப்படி என்னை வச்சு யாருமே யோசிக்கலையே, உங்கள் புருஷன் உட்பட. அவள் கேள்வியில் எல்லோருமே வாயடைத்து போயினர். யாராலும் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. சிறிது நேரத்தில் அவர்கள் கிளம்பினார்கள். தளிர், அதிரடியான கோபத்துக்கு ஆயுள் கம்மி, அமைதியான கோபத்துக்கு ஆயுள் அதிகம். உன் கோபம் குறைய நாளாகும்னு புரியுது. அந்த கோபத்தை என்னைக்கும் கணேஷ் மேலே காட்டிடாத. ஐயோ சித்தி, எனக்கு நடந்ததை நான் மற்றவங்களுக்கு தருவேனா, அதிலும் இவன் என் செல்லக்குட்டி என்று அவனை இழுத்து அணைத்து கொண்டாள். அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார் முல்லை. சுற்றி எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தார். உனக்கு இங்கே எல்லாமே இருக்கு, ஆனாலும் ஏதாவது தேவைன்னா நீ எப்பவும் என்னை கூப்பிடலாம். தேங்க்ஸ் சித்தி, மனதார புன்னகைத்தாள் தளிர். இத்தனை வருடங்களாக தன்னை ஏக்கமான பார்வையோடு தழுவிய மகளை இப்பொழுது ஏக்கத்தோடு பார்த்தபடி சென்றார் கிருஷ்ணராஜ். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.